இது வந்து ஆற்று மீன். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த வித உடல் உபாதையும் வராது. இப்போ கடல் மீனுனா எப்போ பிடிச்சாங்களோ அது புதுசாக பழசா அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு அதை மேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஆற்று மீன், நம்மளுக்கு துடிக்க துடிக்க கொண்டு வந்து விற்பாங்க. அதனால் இந்த மீன் சாப்பிட்டா ருசி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மீன் இன்றைக்கி இது பேர் ரோகு. இந்த கட்லா அது மாதிரி இருக்கும், முள் அவ்வளோவா இருக்காது. மண்டை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நல்லா மண்டையை போட்டு குழம்பு வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் துண்டங்களை எடுத்து பொரித்து கொஞ்சம் நல்ல நீளமாக நறுக்கி ஒரு பெரிய துண்டை சைடில் வாக்கில் 2 நறுக்கி இதை பொரிச்சிட்ருக்கேன். அது கொத்தமல்லி பொடி போடாமல் மிளகாத்தப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு வேறைய வச்சுட்டு பொரிச்சா இப்படி உதிராமல் நல்லா சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் வந்து இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கு சுட சுட சோறு வடித்து வச்சுருக்கேன். இந்த சோறு வந்து நம்ம வடித்து சாப்பிட்டா தான் நல்லது பாருங்கள். அது உதிரி உதிரியாக இந்த மீன் குழம்புக்கு இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாதம் குழஞ்சி போகாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்தா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. பசி இருக்கிற நேரத்துக்கு என்ன சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குங்க. பசி வந்து ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. என்ன ஆனாலும் நம்மளுக்கு பிடிச்சமான இந்த மாதிரி மீன் குழம்பு, மீன் பொறுத்தது வச்சு ஒரு நாளைக்கு பசி இருந்தாலும் இல்லாட்டின்னு ஒரு நாள் சாப்பிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதனால தான் இதை உங்களுக்கு காட்டு. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொத்தமல்லி பொடி, மிளகாத்தப்பொடி மட்டும் புளியெல்லாம் கரைச்சி தேங்காய் வெங்காயம் அரைச்சி